இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சரே இப்ப போய் திமுக இணைஞ்சிருக்காரு. தொடர்ச்சியா அதிமுக பலமா நீங்க நினைச்ச வைத்தியலிங்கம் மனோஜ் பண்ண தொடர்ந்து இப்ப இவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 மன்னாதி மன்னர் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், தமிழர் குலசாமி அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் இன்றைக்கு புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானிய தொண்டர் கிளைக்கழக செயலராக இருந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், கருணை உள்ளம் கொண்டவர், தெய்வ உள்ளம் கொண்டவர், கழகத்தின் காவல் தெய்வமாக இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களும் அவரை இன்றைக்கு மனதார ஏற்று வரவேற்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய காலத்திலே எப்படி வலிமையோடு மக்கள் செல்வாக்கோடு தொண்டருடைய நம்பிக்கையோடும் மக்களுடைய நம்பிக்கையோடும் செயல்பட்டதோ அதே போன்று இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துவது ஜனநாயகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புரட்சி. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியிலே ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் கட்சி இயக்கம் தொடங்குற போதும் இது போன்று அந்த முகாமுக்கு போபவர்களும் இந்த முகாம் போபவர்களும் அது போல தேர்தல் காலங்களிலே அங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இங்கே இந்திய நாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக நாடுகளை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிற உலக தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மைதானத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பரப்புரையை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முன்னிறுத்தி அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இது போன்ற சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற திசை திருப்புகிற வேலையும் மடைமாற்றம் செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். பொது வாழ்க்கையிலே அரசியல் நிகழ்வுகளே நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் மன உறுதியோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆசையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எதிர்கொள்வார். அதை கடந்து வெற்றி வாகை சூடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலிலே மாபெரும் வெற்றியை மக்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி காட்டுவார்கள். அப்போது இவர்கள் இப்போது எடுத்திருக்கிற முடிவுகள் எல்லாம் என்ன நிலையிலே நாம் விவாதிக்கிறோம் என்பதை அப்போது வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அவர்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்பட்டு அதில் சென்றிருக்கிறார். சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதிமுகவில் பொதுச் செயலாளர், அதிமுகன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் எப்படி புரட்சி தலைவர் காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவரோ, அம்மாவுடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவி தமிழர் குலசாமி அம்மா அவர்களோ, அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இனி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் முகாமாறுகிற நடவடிக்கையெல்லாம் நாம் பார்க்க முடியுமே தவிர இதுல வேற ஒன்று விளைவுகளும் எந்த தாக்கமும் ஏற்பட போவது குழப்பம்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. ஓகே, அக்செப்டட். மக்களுக்கு தெளிவான ஒரு இது சொல்றோம். இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாம் அதுல பின்வாங்கினதுக்கு காரணம் அவர் வலிமையோடும் செல்வாக்கோடும் நம்பிக்கையும் பெற்ற தலைவராக இன்றைக்கு அவர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் என்பதை அவர்களே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாதவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் நீதிமன்றம், தேர்தல் மன்றம்
அது போச்சு இது போச்சுன்னு இந்த பொருளிகளுக்கெல்லாம் இனிமேல் வேலை இல்லை. அது ஒரு முற்றுப்புள்ளி வந்து இது ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் கொண்டாட்டம். கரெக்ட் சார். ஆனா தேர்தல் அரசியல்ல இது பலவீனமாகாதா? சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எதெல்லாம் உங்களுடைய பலமாக இருந்ததெல்லாம் இப்ப பிளவுபடும் போது, ஸ்பிளிட் ஆகும்போது, டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அது எலெக்ஷன். கடந்த தேர்தலிலே நீங்கள் சொல்லுகிற தலைவர்கள் களத்தில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். நான் களத்துக்கே வரவில்லை என்று சொன்ன தலைவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சந்தித்துதான் நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அந்த ஆட்சியிலே 4.5 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களுக்கு சேவையாற்றி அவர்களுக்கும் எங்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. 118 தொகுதிகளுக்கு 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகளை மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருந்தால் இப்ப மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறைஞ்ச மார்ஜின்ல தான் அந்த வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு. இதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க புள்ளி ஓரத்தோடு பார்த்தீங்கன்னா நாங்க அவ்வளவு எதிர்ப்பலையும் பொய் பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரம், மத்திய அரசு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களோ சட்டங்களோ கொண்டு வந்தா அவங்க உடனே அது பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ குடியுரிமை சட்டம் அமல்படுத்தி எத்தனை நாள் ஆச்சு? யாருக்கு குடியுரிமை பாதிக்கப்பட்டிருக்கு? யாருக்காவது பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. விஜி ராம்ஜின்னு பேர் மாத்தி இருக்கிறாங்க. நாங்க பேர் மாத்துறதுல வந்து நாங்க அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவங்கள வலியுறுத்துறோம். நாங்க அவங்களும் அதை பரிசீலனை செய்யறாங்க. ஏன்னா 100 நாள் வந்து நீங்க 10 நாள் 20 நாள் தானே கொடுக்குறீங்க. கணக்கே கொடுக்கல, பணம் வரல, சம்பளமே தரல. இப்ப 125 நாள் வர்றது நல்லது தானே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த திட்டமே இல்லைன்றாங்க. இப்படி பொய் பிரச்சாரத்தை தாண்டி கடந்த 2021 நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பு நழுவி போனது. அதையெல்லாம் இப்போது திட்டமிட்டு தேர்தல் வியூகம் வகுத்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு தோழமை கட்சி தலைவர்களும் பொதுச் செயலாளர் சந்திக்கிறாங்க. உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் பாரத பிரதமருடைய தேர்தல் பரப்புரைக்கு பிறகு இன்னும் வேகம் எடுக்கும். ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் என்பதற்கு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் வந்து இளைஞரணி செயலாளராக இருந்து, சேர்மனா இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இப்ப திமுகவுல ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. அண்ணா திமுக சாமானிய தொண்டர்களை அறிவிப்பாங்க, ஓபிஎஸ் அறிவிப்பாங்களான்னு கேளுங்க. ஆமாங்க, ஜனநாயகத்துல அறிவிக்கணும்ல, அவருக்கு அறிவிப்பாங்களா? இங்கதானே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தானே கொடுத்துருக்காங்க. இத்தனையும் ஆலோசிச்சுட்டு முதலமைச்சரா வந்து ஜெயலலிதா வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இப்படி போயிருக்காரு. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்களே கேள்வி, நீங்களே பதில். கேள்வி நீங்களே, பதில் நீங்களே. சார் ஓபிஎஸ் போனது யாருக்கு சார் பலம்? திமுக போனது யாருக்கு பலம்? அவர் போனது இப்ப போய் திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம்.